கிருபை நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். உள்ளத்தினாலத்திலிருந்து பாடுவோம். நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஆராதிப்போம். என்றுமே உம்மை ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஆராதிப்போம். என்றுமே நீர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை போல நல்லவர் யாராவது இருக்காங்களா? ஏசப்பா நன்றி 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 ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் கிருபையினால ஆண்டவரே நாங்கள் இங்கே நிற்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. எல்லோரும் குரல்களை உயர்த்தி அவர் நாமத்தை போற்றுவோமா? அவர் கிருபையினால் நம்ம நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஓ கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 உங்க கிருபை 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 உங்க பேர் சொல்லி அழைத்தது பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. என்னை பெரியவராக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. என்னை பெரியவராக்கியது உங்க கிருபை. கிருபை 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 உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 உங்க கிருபை. கிருபை 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 உங்க நீதிமானை மாற்றியது. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை. என்னை நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை. என்னை நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 உங்க கிருபை. கிருபை 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 உங்க கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை கிருபை. கிருபை கிருபை உங்க கிருபை. கிருபை 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 உங்க கிருபை. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீரே பெரியவர் பரிசுத்தர் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் நீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நம்மளோட அப்பாவை பார்த்து அப்பா நன்றி அப்பா அப்படின்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. யார் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவன் நீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குரலை உயர்த்தி அவர் நாமத்தை போற்றுவோம். ஹல்லேலூயா. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும்
உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்த போதும் என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்த போதும் என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்த போதும் என்ன தூக்கும். அட மனுஷன் மறந்த போதும் என்ன நீங்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. நன்றி ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஆராதிப்போமா அவரை. நம்ம எண்ணி பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனை நல்ல காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார். பிறர் நம்மளை மறந்து போக பொழுதும் இயேசு கிறிஸ்து ஒரு பொழுதும் நம்மளை மறக்கலையே. எப்பொழுதும் அவர் நம்மள அவருடைய எண்ணத்திலேயே வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அதிகமாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. காலை வேளையிலே ஆண்டவரே உங்களையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாம் நீரே ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாம் நீரே ஆண்டவரே. யெகோவா ஈரே, எல்லாம் என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்பு
உமக்கே என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவாங்க, எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. இயேசு கிறிஸ்து இடத்துல பேசுங்க, இயேசு பாடத்துல பேசுங்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ இந்த காலை வேளையில் ஆண்டவரை முற்றிலுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாரங்கள் சுமைகள் அனைத்தையும் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஐயா. நீரே பெரியவர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. உங்களோட மறைவிலே நாங்கள் வாசம் செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசப்பா, எங்களை நோக்கி பாரும் ஆண்டவரே. எங்கள் இடத்துல பேசுங்கப்பா. முற்றிலுமாய் தலை முதல் பாதம் வரை ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரே எங்களை வழி நடத்தும். முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த காலை வேளையில. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்பொழுது நம்ம கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை நம்ம கொடுக்க போறோம். நல்ல உற்சாகமாக நம்ம ஆண்டவருக்கு நம்ம கர்த்தர் கொடுத்ததை நாம கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போறோம். நம்ம இருக்கிற இடங்களை நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக, இந்த தருணத்திற்காக நன்றி சொல்லி, நன்றி அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி நாடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்கள் சந்தோஷத்தில் மகிழ்ந்து களி கூறு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஆராதனை மத்தியில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களை உம்முடைய புதிய கிருபைகள்னால் நிறைத்து நீங்கள் நடத்த போதுமான தேவனாக இருப்பதற்காக நன்றி. விசேஷமாக அப்பா இந்த நேரத்திலும் நாங்கள் எடுத்திருக்க காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் ஒவ்வொரு கரங்களும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நீ 60 100 ஒவ்வொரு கரங்களும் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தாளந்துகளும் எங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் உமக்கு என்று கொடுக்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நீர் மாத்திரமே மகிமைப்பட போகிற தயவுக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். இந்த காலை வெல்லும் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே உடைய உற்சாகத்தினால உடைய தயவினால் இரக்கத்தினால் நீ இடைக்கட்டுவீராக. ஆண்டவரை வர தடைப்பட்ட ஒவ்வொருவரும் நீ சீக்கிரமாக கூட்டிக் கொண்டு வந்து நீர் அவர்களையும் நீ பொறுப்பெடுத்து பலப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய கருத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வெல்லும் ஆண்டவரே உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போதும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்படவே நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கென்று நாங்கள் சாட்சிகளாக எழும்பி நிற்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை
செய்கிறதற்காக நன்றி 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 தகப்பனே. அப்படி நம்ம இருக்கிற இடங்களை ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம கரங்களை உயர்த்தி நம்முடைய தேசத்திற்காக, நம்ம சபைகளுக்காகவும் ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக, எங்கள் சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் போன்ற பல காரியங்கள், எண்ணி முடியாத ஆண்டவரே ஸ்தோத்திரம், நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிற இந்த தருணங்களிலும் கர்த்தர் நீர் எங்கள் சபைகளை நீங்கள் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளவே நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் தேசத்திலும் ஆளுகைக்குள்ளாக இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளவே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வருகிற எலெக்ஷன் போன்ற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் நீங்கள் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளவே நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராக, நீர் மாத்திரமே பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ நடுவில் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்ல. நம் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். நிச்சயமா அவர் மகத்துவமான காரியங்களை செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுத்தார்னு எத்தனை பேர் அவளை சொல்ல முடியும்? ஆமென். இந்த கடந்த வாரம் முழுவதும் நம்ம கண்ணின் மணியை போல கர்த்தர் பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். விசேஷமாக இந்த 4 வாரத்தையும் நம்ம கண்ணை மூடி நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதை நினைத்து நம்ம சொல்லக்கூடிய, நம்ம சொல்க ஆண்டவர் நம்ம ஊக்கப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் அவரை நோக்கி பார்த்து நன்றி. இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் நம்ம இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி கடந்த வாரம் முழுவதும் இந்த நாட்கள், இந்த மாதத்தின் இத்தனை நாட்களும் கர்த்தர் நம்ம நடத்தி இருக்கிறதுக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. 26 நாட்கள் இந்த மாதத்தில் இதுவரை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் இத்தனை மீண்டுமாக இருக்கிற மீதியான நாட்களும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ள ஒரு போதுமான தேவனாக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் நம்ம நடத்தின ஒவ்வொரு பாதைகளுக்காக, நம்ம எடுத்து செஞ்ச ஒவ்வொரு இடங்களுக்காக, நம்மளை பயன்படுத்தின ஒவ்வொரு இடங்களுக்காக நன்றி சொல்லியப்பா நம்ம உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி 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 ராஜா, நன்றி. ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் செய்த எல்லாத்துக்காக நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நிச்சயமா நம்ம அதை செய்யும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த காலவில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். சங்கீதம் 34வது சங்கீதம் 1-6 வரை. 34வது சங்கீதம் 1-6 வரை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 34வது அதிகாரம் 1-6. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவன் திரும்ப நான் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ரொம்பவும் அருமையான வசனங்கள். இன்னும் ஒரு 2 வசனத்தையும் அப்படியே அதே அதிகாரத்தில் நம்ம வாசிச்சிடலாம். 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? சங்கீதம் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பகுதியில் ஒன்று சங்கீதம் தான். ஏன்னா பாட்டு, அதில் விண்ணப்பங்கள் போன்ற பல காரியங்கள் இருக்கும். கடந்த நாட்களிலும் சில காரியங்களை குறித்து யோசிச்சுட்டே இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். நம்ம நிறைய காரியங்களை ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கிறோம், நிறைய காரியங்களை ஆண்டவர் இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு நம்ம பல நன்மைகளை செஞ்சிருக்கிறார், பல அற்புதங்கள் செஞ்சிருக்கார், பல அதிசயங்களை செஞ்சிருக்கிறார். ஆனால் நம்ம சபையில் நம்ம விசுவாசத்தில் இருக்கிற ஜனங்களோடு இருக்கும் போது நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுது? வளர்ந்துட்டே இருக்கு. நமக்கும் அந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கிறோம். இப்போ உதாரணமாக நினச்சி பாருங்க, நம்ம ஒரு ஏதோ ஒரு வேலை ஸ்தலத்திலோ இல்லை வேறு ஒரு இடத்துலையோ ஆண்டவர் அறியாது இருக்கிற ஒரு ஜனங்கள் மத்தியில் நம்ம போய் இருக்கும்போது அந்த இடத்துல நம்முடைய விசுவாசம் எப்படி கிரியை செய்யுது? அந்த இடத்துல நம்முடைய நம்பிக்கை எப்படி கிரியை செய்யுது? இப்போ நம்ம
நம்மள விசுவாசத்துல இருக்கிற ஜனங்கள் மத்தியில நம்ம பேசும்போது என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கவங்க பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், நடத்துவார்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்துவாங்க. ஆனா கடந்த வாரத்துல நான் சென்ற சில இடத்துல பார்க்கும்போது நான் மட்டும்தான் ஆண்டவர் பத்தி தெரிஞ்ச நபரா அந்த இடத்துல இருக்கிறேன். ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவரை பத்தி தெரியாத நபர்கள். அவங்க பேசும்போது ஒரு வித்தியாசமா நினைச்சு பார்ப்பேன், எப்படி நான் வந்து சொல்றது, எப்படி நான் இவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றது. ஏன்னா அவங்க கேட்கறது எல்லாமே முன்னுக்கு பிறனான, நம்ம பதில் சொன்னோன்னா பதில் சொல்ல முடியாத மாதிரி விஷயங்கள் வந்து அந்த இடத்துல கேட்குறான். ஒருத்தர் வந்து இன்னும் சலிக்கவே சலிக்காம என்ன சொன்னாரு, வேதமே என்னது பொய்யானது. இவங்களே என்ன பண்ணாங்க, கதை கட்டி பேசுறாங்க, யார் எழுதுனான்னு தெரியவே தெரியாது அப்படின்னு பல காரியங்களை குறித்து ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லும் போது, ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, இது செய்வார் அது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான காரியங்களை தான் என்ன பண்றீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சொல்லும் போது, என் மனசுக்குள்ள நான் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் சொல்றதை கேட்டுட்டே இருந்த பிறகு எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சூழ்நிலை இருக்கும்போது அப்படி எல்லாத்தையுமே கேட்டுட்ட பிறகு என் மனசுக்குள்ள கடைசியில நான் அவங்களுக்கு வந்து சாதாரணமா அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி, ஆண்டவர் இல்லை ஜீவிக்கிறவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்ட பிறகு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த கேள்விகள் எல்லாம் மனசுல வந்துட்டே இருந்தது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எத்தனை மகத்துவமானவர். ஆனாலும் நம்ம விசுவாசம் அசைக்கக்கூடிய அளவுக்கு சில கேள்விகள் சில காரியங்கள் வரும்போது நமக்குள்ளே என்ன வருது, ஒரு காரியம் வருது, இதெல்லாம் என்னது, உண்மையா இல்லை சரியா, இல்லை என்ன நடக்குது என்ன அப்படின்னு. அப்படின்னும் போது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பேஸ்மெண்ட், அதாவது ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா வேதாகமம் மட்டும்தான். அப்போ அவங்க இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, அப்போ அவங்கள பார்த்து கேட்கும் போது சொன்னேன், சரி தவறுன்னு சொல்லிட்டு நம்ம எதை வச்சு சொல்றோம், சரி தவறு. இப்போ நான் சொல்றேன், நீங்கள் இந்த செய்யறது வந்து சரி அப்படின்னு சொல்றேன்னா என்னை கேட்பாங்க, நீ எதை வச்சு இது சரின்னு சொல்றீங்க. அப்போ அவங்கள கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய அம்மா அப்பா சொன்னாங்க இதுதான் சரி, இல்லை என்னுடைய முப்பட்டன் என்னுடைய தாத்தா பாட்டி, இல்லை இந்த காரியம் சொல்லுது, இல்லை இந்த ஜட்ஜு சொல்றாங்க, இந்த மனிதர் பெரிய பொசிஷன்ல இருக்க ஒரு மனிதர் சொல்றாரு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பார்த்து கேட்டாங்க, நீங்க எப்படி இது சரியா தவறான்னு சொல்லுவீங்க. அப்போ நான் சொன்னேன், நான் சரியா தவறா சொல்றது ஒரே ஒரு காரியத்தை பேஸ் பண்ணி தான். எனக்கு வந்து நன்மை எது தீமை என்று அறிகிற அறிவு எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நான் வந்து சாதாரணமான ஒரு மனுஷன். ஆனா என்னிலும் காட்டிலும் உயர்ந்திருக்கிற அந்த தேவன், அதாவது வேத வார்த்தைகள் மட்டும்தான் வச்சு நான் என்ன பண்ணுவேன், இது சரி தவறு அப்படின்னு சொல்ல முடியும். அல்லேலூயா, ஆமேன். ஸோ அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தையினுடைய அவசியம் எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல போய் சாட்சியாக நிற்கணும், ஒரு இடத்துல போய் நம்ம நீதியாக நடக்கணும், ஒரு இடத்துல போய் நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கணும் அப்படின்னா அப்போ இந்த வசனம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் என்னதான் என்னோட ஆன்சரை நான் யோசிச்சு, ஓகே இந்த பதில் சொல்லலாம், இல்லை இந்த பதில் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் திரும்ப வந்து பேசணும்னு என் மனசுக்குள்ளே அப்படியே கொந்தளிச்சுட்டு இதை நான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்லணும், அவங்களை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கடைசியில் ஆண்டவர் உணர்த்துற ஒருவேறு காரியம் என்ன அப்படின்னா, இல்லை பொறுமையாக இருந்து என்னுடைய வார்த்தைகளை என்ன பண்ணு நீ சொல்லு அப்படின்னு. அப்போ பாருங்க, அந்த இடத்துல எல்லாரும் ஒவ்வொன்று சொன்னாலும் எனக்குள்ள ஒரு காரியம் வரும்ல, நான் வேகமாக போய் நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி என் கூட பக்கத்தில் இருந்த ஒருத்தர் என்ன பண்ணார், அவரை திட்டிட்டார், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, நான் இப்படி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த நேரத்தில் நல்லா நம்ம கொஞ்ச நேரம் யோசித்தோம் அப்படின்னா அங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பேசணும் எப்படி நடக்கணும் அப்படின்றத வெளிப்படுத்த கர்த்தர் போதுமானது. அந்த இடத்துல நான் சொல்கிறேன், அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க எல்லாம் யோசிச்சுப்பாங்க, ஓகே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது என்னென்னா, நீதி அன்பு சந்தோஷம் சமாதானம் எல்லாமே கர்த்தருக்கேற்றவைகள் வந்து அதுதான் சரியான விஷயமா இருக்கு. அல்லேலூயா, ஆமேன். ஸோ இந்த விஷயத்தை நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்போது எல்லாரும் சொல்கிறது, நம்ம ஆண்டவரோடு கூட பேச முடியுமா, இல்லை ஆண்டவர் நம்ம பேசும்போது கேட்பாரா, இல்லை ஆண்டவர் எனக்கு செவி கொடுப்பாரா அப்படின்னு கேட்கும்போது இந்த அதிகாரத்தை இந்த வசனத்தை நான் அந்த வாசிச்சுட்டு இருக்கும் போது தான் அதில் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக வந்து இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறத பார்க்க 1 2 3 வாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக.
ஸோ இங்கே சங்கீதக்காரன் என்ன அருமையாக சொல்கிறது என்னன்னா, கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன், எல்லா காலத்திலும் நான் என்ன பண்ண ஸ்தோத்தரிப்பேன். அந்த 34வது வசனத்துடைய அந்த முதல்ல அந்த இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்களா, அதை படித்து பார்த்தீங்கன்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அதாவது சங்கீதத்தில் ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு காரியமே என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. சங்கீதக்காரன் ஒவ்வொரு இடத்துலையும் துரத்தப்பட்டு தள்ளப்பட்டு இல்லை அவனுடைய மகனால் குத்தப்படும் போது என்ன பண்ணுவார்னா பாட்டு பாடுவார். ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, கர்த்தரை நான் துதிப்பேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அப்போது இந்த சங்கீதங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ஒரே ஒரு காரியம் மனசில் வர்றது என்னென்னா, எந்த சூழ்நிலை நாம் கடந்து போனாலும் அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன அப்படின்னா பிரைஸ், அதாவது கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அப்போது சங்கீதக்காரன் சொல்ல, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திருப்பேன், அவர் துதி என்ன பண்ணுமா என் வாயில் இருந்துகிட்டே இருக்கும். பல நேரங்களில் சாத்தான் நமக்கு அவிசுவாசமான காரியங்கள் இல்லை கேள்விகள் அதெல்லாம் வரும்போது மனசில் நமக்கு ஒரு காரியம் தோன்றிட்டே இருக்கும், உண்மையா சரியா இதுவா அதுவா. நம்ம மனசு அலை பாய்ந்து கொண்டே இருக்கிற சமயத்தில் ஒரே விஷயம்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொஞ்சம் தள்ளி போயிட்டு கண்ணை மூடி, ஆண்டவரே நான் உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நீ நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி துதிக்க ஆரம்பித்த போது நீங்கள் நல்லா அதை உணர முடியும். அந்த அவிசுவாசமும் சரி, அந்த பயமும் சரி, அந்த பதற்றமும் சரி உடனே நம்மளை விட்டு கடந்து போகிறத பார்க்க முடியும். அப்போ தான் நான் யோசித்தேன், சங்கீதக்காரன் அதாவது அந்த டேப்லெட், அந்த முக்கியமான ஒரு எசன்ஸை சீக்கிரட்டாக கண்டுபிடிச்சி வச்சுருந்தார். எந்த சூழ்நிலை போனாலும் ஒரே ஒரு காரியம் பண்ணணும், என்ன அப்படின்னா துதிக்கணும். சொல்லுங்களேன், துதிக்கணும். அப்போ அவர் துரத்துறாங்க இல்லை அடிக்கிறாங்க இல்லை அவர் ராஜாவாக இருக்காரு, பெரிய ஆளாக இருக்காரு, அவர் செய்கிற ஒரே ஒரு காரியம் எல்லா சங்கீதத்திலும் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அப்போ அது மாத்திரம் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, என்னோடே கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து நாம் என்ன பண்ணுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம தனியாக நம்ம கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தல, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம், கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக நின்று அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஸோ நம்ம கர்த்தரை துதிச்சு நம்ம எல்லா காரியத்தையும் தொடங்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுதும் இந்த மூன்று விஷயத்தை நம்ம வாசித்து அதை நம்ம தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். 3 காரியத்தை குறித்து சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுவார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, 4வது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஸோ இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் கர்த்தரை என்ன பண்ணினேன், தேடினேன். கர்த்தரை தேடினேன், அவர் என்ன பண்ணினார், எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போது நாம் அதாவது மனுஷர்கள் பண்ண வேண்டிய காரியம் என்ன, கர்த்தரை தேடணும். தேடுங்கள், அப்பொழுது என்ன பண்ணும், உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர்கள். அப்போது தேடும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரோ ரெசிப்ரோக்கலாக தான் சொல்கிறார், கர்த்தர் என்ன பண்ணுறார், செவி கொடுத்து நமக்கு இருக்கிற எல்லா பயத்துக்கும் என்ன பண்ணுறார், நம்ம நீங்களாக்கி விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லலாம். ஆமென். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் பழைய ஏற்பாடில் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாக புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1-3. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். யோசபாத்தை குறித்து நம்ம எல்லாம் நிறைய நேரங்களில் வாசிச்சிருப்போம். குறிப்பாக இந்த வசனத்தை சங்கீதக்காரன் சொல்கிறார்ல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்னு சொல்லப்படி அது ஒரு சம்பவத்தை நம்ம ஞாபகப்படுத்தி இப்போ பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 20:1-3. இந்த இடத்துல சொல்லப்படுது, இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலே சிரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதி ஆகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார். 3வது வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபதேசத்தை கூறுவித்தான். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், யோசபாத் என்ற ஒரு ராஜா, யோசபாத்தை குறித்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா, யோசபாத் கர்த்தரை எப்பொழுதுமே சிறு வயதுலேருந்தே, அதாவது ராஜாவான போது கூட கர்த்தரை தேடினான்னு சொல்லிட்டு இந்த 2 நாளாகமத்தில் நம்ம தொடர்ந்து அந்த 15வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா,
17வது வசனத்தை பாருங்க. 17:3 யோசபாத்தை குறித்து சொல்லும் போது, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளிலே நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அல்லேலூயா. இப்போ இங்க வசனம் என்ன சொல்லுது? யோசபாத் வந்து யார் சொல்றதையும் கேட்காம கர்த்தரை தேட என்ன பண்ணினானா? இருதயத்தை ஒருமுகப்படுத்தினான். அல்லேலூயா. ஆமென். ஸோ அப்போ அந்த யோசபாத்தை அப்படி கர்த்தரை தேடுகிற மனுஷனுக்கு பிரச்சனை வருதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை கண்டிப்பாக வருது. இல்லை ஏதோ ஒரு நபர்கள் வந்து எதிர்த்து வராங்களா அப்படி இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? எதிர்த்து வராங்க. கர்த்தரை தேடுகிற மனுஷன்தான், ஆனாலும் பிரச்சனை வருது. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ அந்த 20வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். 3வது வசனம் சொல்றது போல, யோசபாத் இந்த மாதிரி அம்மோன், எப்பூசியர் இவங்க எல்லாம் வந்து மோவா புத்திர எல்லாரும் வந்து எதிர்த்து நிற்கிறாங்க கேள்விப்படும் போது பயந்து என்ன பண்றாராம்? கர்த்தரை தேட என்ன பண்றாரு? எல்லாரையும் உபவாசிக்க சொல்றாரு. இப்ப பாருங்க, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன தோணும்? யாராவது பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உதவியை நம்ம போய் கேட்கணும் அப்படின்னு தான் தோணும். ஆனா நம்ம வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைகளும், இப்போ நார்மலா சின்ன சின்ன ஏதாவது கவலை பிரச்சனைகளுக்கு இல்லை டவுட்ஸ் எதுவா இருந்தாலும், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தரை தேட நம்மளை ஒருமுகப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். ஸோ கர்த்தரை தேட யோசபாத் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ண போகிறோம்? உபவாசித்து நம்ம ஆண்டவரை தேட போகிறோம். இப்போ பிரச்சனை வந்துச்சு, யோசபாத்து ஒரு காரியத்தை செஞ்சுட்டாட்டு. ரெண்டு நாளாகமத்தில் அது 20:12 வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்க. யோசபாத் எல்லாரையும் கூடி வர செஞ்சு ஆண்டவர் நோக்கி முறையிட்டு விண்ணப்பம் பண்றார். ஆண்டவர் நோக்கி பார்த்து 12வது வசனத்துல, எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ அந்த காரியம்லாம் சொல்லிட்டு, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இத்தனை கூட்ட ஜனங்கள் எதிர்த்து நிற்கும்போது யோசபாத்து சொல்லலை இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம், எந்த ஒரு காரியத்தை சொல்லாமல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே இத்தனை கூட்ட ஜனங்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே பண்ண தெரியவே தெரியாது, நாங்கள் பண்ண போகிறது எல்லாமே என்ன அப்படின்னா உண்மையே என்ன பண்ணுறோம்? நோக்கி பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ பிரச்சனைகள் சில காரியங்கள் வரும்போது முதலாவது நம்ம பண்ணக்கூடிய காரியம் என்னன்னா, கர்த்தரை தேடி கர்த்தருக்கு நேராக நம்ம இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? அது மாத்திரம் நிறுத்தலை, ஆண்டவரை நோக்கி தங்களை இருதயத்தை ஒருமுகப்படுத்தி 2 நாளாகும் 19வது வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா அவங்க இன்னும் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. கோகாத்தியரின் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸோ என்ன பண்றாங்க? கர்த்தரை தேட தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அந்த 19வது வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தரை துதிக்கிறதுக்காக ஜனங்களை யோசபாத் ஏற்படுத்துறார். அப்போ பாருங்க, நிறைய காரியங்கள் நம்ம சூழ்ந்து வரும்போது நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாத இருக்கும்போது முதல்ல நம்ம பண்ணக்கூடிய காரியம் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை துதிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஸோ கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவார்? வழியை ஆயத்த பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். அதே போல் அவங்க துதிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கடைசியாக அந்த வசனம் சொல்லுது, அப்போ கர்த்தரை தேடி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த யோசபாத்துடைய வாழ்க்கையில், அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணினார் பாருங்க. 2 நாளாகவும் 20:26 கடைசியாக அந்த வசனம் இந்த சம்பவத்தில், 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள், ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெராக்கா என்னும் பேர் தரித்தது. கர்த்தர் அவர்களை சத்துருக்களின் பேரில் களிக்கூற செய்யாதபடி யாவரும் எருசலேமின் ஜனங்களும் யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம சங்கீதத்தை வாசிச்சோம்ல, என்ன போட்டிருக்கு? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ இந்த யோசபாத்துடைய கதையை நம்ம பார்க்கும்போது, யோசபாத் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பயத்தை சந்திக்கும் போது கர்த்தரை தேடி என்ன பண்ணினார்? கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சார். இந்த வசனம் சொல்றது போல
அந்த பயத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணினார்? நீங்களாக்கி விடுவிட்டார். அல்லேலூயா, ஆமென். ஸோ நம்ம திரும்ப அந்த 34:4 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். ஸோ அப்போ முதல் நம்ம பண்ணக்கூடிய காரியம் என்னன்னா, கர்த்தரை தேடி அவருக்கு துதிக்க ஆரம்பிச்சா கர்த்தர் நிச்சயமா வழிவாசல்களை திறந்து அதை வாய்க்க செய்ய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போது அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். எத்தனை பேர் முகங்கள் பிரகாசிக்கப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய முகம் என்ன பண்ணுமா? பிரகாசம் அடையும். உதாரணமா இதோடைய எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. மோசே குறித்து சொல்லலாம். பட் ஆனால் எனக்கு ஒரு சம்பவம் மட்டும் ஞாபகம் வந்து, ஏன்னா அந்த வசனத்துல பிரகாசம் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லும் போது எனக்கு எலியாவை குறித்து அந்த சம்பவம் வந்து ஞாபகம் வந்து. எலியா எப்படி அந்த வானத்துல இருந்து அக்கினி இறக்கி, அது பாருங்க அந்த சூழ்நிலை ஒரு பெரிய ஒரு பயங்கரமான சூழ்நிலை. என்னன்னா அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாமே அழிக்கப்பட்டு எலியா மாத்திரம்தான், உன்னதமான தேவனை ஆராதிக்கிற அந்த எலியா மாத்திரம்தான் அங்க இருக்கிறாரு. மற்ற ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா எலியாக்கு விரோதமா பல தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க. என்ன சொல்றாங்க? பொய்யானது சொல்றாங்க. இல்ல நாங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னு. அந்த வசனத்தை நம்ம ஒரு தடவை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18:22. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18:22. இந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசி எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இப்போ எலியா அந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவர்களுடைய பலிப்பீடங்களையும் அல்லவோ. 1 ராஜாக்கள் 1 ராஜா. ஆஹா. பாருங்க இத்தனை பேர் அந்த 1 ராஜாக்கள் 18:20. ஸோ அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுது ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் அங்கே மீந்திருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாமே பயங்கரமாக பெருகி போயிருக்கிறாங்க. இப்படி இத்தனை பேர் இருக்கிற சமயத்தில் எலியாவுக்கு அடைக்கலமா கூட இருக்கிற வேற யாருமே இல்லை. பாருங்க அந்த இடத்துல எலியா சொல்றாரு, நாம என்ன பண்ண போறோம்? இங்க ஒரு சேலஞ்ச் பண்ண போறோம். நீங்க உங்க தேவனை பார்த்து என்ன பண்ணுங்க? கூப்பிடுங்க. நான் என்ன தேவனோட பார்த்து கூப்பிடுறேன். எத்தனை பேரா இந்த நாட்கள்ல அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ண முடியும்? என்னைய பார்த்து சில பேர் கேட்டாங்க, அது சேலஞ்ச் பண்ணுறியா? நம்ம இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுடைய தேவன் இதை செய்வாரா பார்க்கலாம். அப்போ நான் சொல்லுவேன், பெருமைப்படுற ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் பண்ண போகிறது இல்லை, ஆண்டவர் தானே பண்ண போகிறாரு. அப்போ அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்? இதை செய்வார் அப்படின்னு. அப்படி சொல்லும் போது ஞாபகம் வருது, சின்ன 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டுக்கு மேலே படிக்கும் போது அப்போ இந்த ஸ்டோரி எல்லாம் வந்து சண்டே ஸ்கூலில் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. எலியாவை குறித்து சொல்லுவாங்க. விசுவாசமாக இருக்கணும், எப்படி வானத்துலேருந்து அக்கினி இறக்குனார் எலியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 7th ஸ்டாண்டர்ட் வந்து இந்த ஆஃபேலி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எனக்கும் ஒரு பையனுக்கும் பெரிய சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, அவன் என்ன சொன்னான், நீ தான் சர்ச்சுன்னு போறியே, நீ என்ன பண்ணு, உங்கள் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணு, யாருக்கு மார்க் அதிகம் வருது பார்க்கலாம், 1 மார்க் அதிகம் வந்தாலும் அவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். சரி நான் சொன்னேன், அந்த டைமில் சின்ன வயசில் நமக்கு அந்த விசுவாசம் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. நான் சொன்னேன், ஆமாம் சரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒவ்வொரு டீச்சரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆஃபேலி வரும்போது ஒவ்வொரு டீச்சர் வரும்போதும் அந்த மார்க் ஷீட் வந்து கொடுப்பாங்க, யார் எவ்வளோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தமிழ் டீச்சர் வராங்க. தமிழ் டீச்சர் இப்போ அவன் சொல்கிறான், நீ வந்து உங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கோ, நான் வேண்டிக்கிறேன், யாருக்கு அதிகமாக இருக்குது. அப்போ ப்ரேயர் பண்ணுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா எடுத்தது 68, நான் எடுத்தது வந்து 80. அப்போது யோசிச்சு அவன் சொல்கிறான், பரவாயில்லையே உங்கள் ஆண்டவர் என்ன பண்ணார், பதில் கொடுத்துட்டார். சரி இப்போ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன், இங்கிலீஷ் டீச்சர் வரால, அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொன்னால், சரி நான் என்ன பண்ணுறேன், உங்கள் ஆண்டவரை வேண்டுறேன், நீங்களும் நீ உங்கள் ஆண்டவரே வேண்டு. நான் சொல்லிட்டேன், நான் வேறு யாரையும் வேண்ட மாட்டேன், நான் ஆண்டவரை மட்டும்தான் வேணும். அப்போ நீ பண்ணுப்பா அப்படின்னு பார்க்கலான்னு. அடுத்த பேப்பர் வருது, இங்கிலீஷ் டீச்சர் வந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக
80 2 பேருமே ஈக்குவலா 80. அப்போ அவனுக்கு பரவாயில்ல, உங்க ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணாரு, பதில் கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டீச்சர் வந்து வராங்க. அந்த சோஷியலுக்கு வரும்போது இந்த இடத்துல அவன் சொன்னான், நான் திரும்ப என்னோட கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன், நீ உங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ண, யார் பதில் அளிக்கிறா பார்க்குறான். அதே மாதிரி ப்ரேயர் பண்ணோம். என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 82 எடுத்திருந்தேன், அவன் வந்து 70 தான் எடுத்திருந்தான். அப்போது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், ஒரு பேப்பரு ஷீட்டு அதுதான். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்துக்கும் என்ன பண்ணாரு, பதில் கொடுக்கறது. அந்த இடத்துல அவன் சொன்னான், நிஜமாகவே உங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பதில் கொடுக்குற தேவன் தான்ப்பா அப்படின்னு. அப்போ அவனுக்கு வந்து ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவரை அவன் என்ன பண்ணான், உயர்த்தினான். அப்போ இந்த சம்பவம் எனக்கு அப்படியே ஞாபகம் வந்துச்சு. எப்படி எலியாவும் அந்த சூழ்நிலை இருக்கும் போது 100 தீர்க்கதரிசிகள் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்க பக்கம்தான் ஜன திரட்சி அதிகமாக இருக்கு, பலம் அதிகமாக இருக்கு. ஆனால் இங்கே ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். இவர் சொல்றாரு, நீங்க உங்க கடவுளை கூப்பிடுங்க, நான் என்ன பண்ணேன், என் ஆண்டவரை கூப்பிடுறேன். யார் அக்கினினால பதிலளிக்கிறாங்களோ அவங்க தான் என்ன இது உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் அதுக்கு பதில் அளிச்சாரா இல்லையா அப்படின்னா, தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்கன்னா, அடுத்த வசனத்தை. ஆமேன். ஸோ அப்போ அங்கே எலியா சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, நான் என்னோட தேவனை நோக்கி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாரையும் அவனுக்கு முதல்ல என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க, உங்களுடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்குறாரு. அதே மாதிரி அவங்க அந்த 26 வசனம் சொல்லுது, அதாவது அவங்க காலை தொடங்கி மதியம் மட்டும் என்ன பண்ணுறாங்களாம், கூப்பிடுறாங்க, சத்தம் விடுறாங்க, கதறாங்க. ஆனால் பதில் கிடைச்சதான்னு பார்த்தீங்கன்னா பதில் கிடைக்கவே இல்லை. எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாங்க, ஒன்றுமே பதில் கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் எலியா என்ன பண்ணுறாரு, அந்த எல்லாத்தையுமே வெட்டி அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி எல்லா ஜனங்களையும் நோக்கி இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணுங்க, இப்போது நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 37வது வசனம், எலியா வந்து கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றான். அல்லேலூயா. ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கு. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ரொம்ப அருமையான ஒரு பாடல் அந்த எலியா தீர்க்கதரிசி குறித்து இந்த வர பாடல்ல. அப்போ எல்லாரும் கூப்பிடுறாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனா ஆண்டவரை நோக்கி பார்த்து எலியா கொஞ்சம் வசனம் தான் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் வார்த்தைகள் சொல்ற, ஆண்டவரே இந்த ஜனங்களும் இடத்துல திருப்பும்படியாக என்னுடைய சத்தத்தை என்ன பண்ணுங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த அடுத்த வசனங்கள் சொல்லிட்டு, கர்த்தரிடத்திலிருந்து என்ன பண்ணுச்சா, அக்கினி இறங்கி அதை முற்றிலுமாக பட்சித்து போட்டது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன், அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன். நம்ம நோக்கி பார்த்து கூப்பிடும்போது நமக்கு பதில் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தரையிலே பணிந்து, 42வது வசனம், எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிரசின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முழங்காலிலே படகுனிந்து எல்லாரையும் நோக்கி என்ன பண்ணுவார், கீழே விழுந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பணிந்து கர்த்தரை நோக்கி பார்த்து, இவரே எப்படிப்பட்ட தேவன், உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், அறிக்கையிடுவார். அந்த அடுத்த வசனத்திலே போட்டிருக்கோம். ஜனங்கள் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, 39வது வசனம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்ப அவிசுவாசமா இருந்த அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில எலியா கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவரே தெய்வம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளை பார்க்கிற ஜனங்கள் பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம்,
கர்த்தர் தெய்வம். அது யார் மூலயமான? நம்மளுடைய காரியங்களை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. அப்போ திரும்ப நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்துல அந்த 2வது வசனம் 34:2 வசனத்துல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பட் எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வந்த ஒரே ஒரு காரியம், அவர்கள் முகங்கள் என்ன பண்ணவில்லை? வெட்கப்படவில்லை. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் பதிலளிக்காம இருந்திருந்தாருன்னா எலியா என்ன பண்ணிருப்பாரு? வெட்கப்பட்டு போயிருப்பாரு. அப்போ ஆராதிக்கிற தேவன், ஜீவிக்கிற தேவன் இல்லை அப்படின்னு வந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் அவரை வெட்கப்பட விடாம அவர் யாரு, எப்படிப்பட்ட தேவன்றதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப முதல் என்ன வசனம் சொல்லுது? கர்த்தரை தேடும் போது கர்த்தர் செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் விலக்கி காக்கிறாரு. 2வது அவரை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்து அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, 3வதாக கடைசியா 6வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இக்கட்டுக்களை எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஸோ இப்போ 3வது ஒரு விஷயம், கூப்பிடுறது. கூப்பிடும்போது என்ன பண்ணணும்? பதிலளிக்கு. இப்போ யாராவது ஒருத்தர் கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அப்படில கூப்பிடும்போது இந்த வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது புதிய ஏற்பாட்டில் இயேசு அற்புதம் செஞ்ச ஒரு சம்பவம் மட்டும் ஞாபகம் வந்தது. மார்க் 10வது அதிகாரத்தில், மார்க் 10:46 இருந்து நம்ம வாசிக்கலாம். 46, மார்க் 10வது அதிகாரம். இதுவும் நம்ம அடிக்கடி நம்ம வாசிக்கிற வசனம் தான். பர்த்திமேயு என்ற குருடனை குறித்து இந்த இடத்துல இயேசு எரிகோன்ற பட்டணத்துக்கு வர நம்ம வாசிக்கலாம். 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள், அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும். எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஆமென். இந்த இடத்துல போட்டிருக்கு, எரிகோ பட்டணத்துல வந்து அவங்க திரும்ப போக கிளம்பும்போது திரளான ஜனங்கள், அதாவது திரள் அப்படின்னாலே ரொம்ப கூட்டமான ஜனம். இப்போ கொஞ்சம் ஜனம் அப்படின்னா ஓகே, ஒரு 10 பேர் 20 பேர். திரளான ஜனங்கள், ஏன்னா இயேசு செஞ்ச அற்புதங்கள், இயேசு செஞ்ச எல்லாவற்றையும் பார்த்து என்ன பண்ணாங்க? எல்லாம் கூடி நிற்கிறாங்க. திரளான ஜனங்கள் நிற்கும்போது அந்த இடத்துல பர்த்திமேயு என்ற குருடன் வந்து என்ன செய்கிறார் பாருங்க. 47வது வசனம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினார். இப்போ அந்த குருடனுக்கு பார்வை தெரியாது, இயேசு எப்படிப்பட்டவர் தெரியாது, இயேசு எப்போ எங்க வராரு எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ பக்கத்துல இருக்கவங்க பேசிப்பாங்கல்ல, இது மாதிரி இயேசுன்ற ஒருத்தர் வராராம், அவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு, அவர் இந்த இடத்துல கடந்து போறாராம். இதை என்ன பண்றான்? அவன் கேள்விப்படுறான். அவனுக்கும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கும், இயேசு இந்த மாதிரி அற்புதம் செஞ்சிருப்பாரு, அந்த அற்புதம் செஞ்சார். ஆனா அங்க நிறைய பேர் இருந்தாலும் இந்த குறிப்பா இந்த பர்த்திமேயு என்ற குருடன் மட்டும் என்ன பண்றான்னா, இயேசுவை நோக்கி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இவ்வளோ கூட்ட ஜனத்துல இப்போ ஒரு 1000 பேர் ஜனங்க இருக்காங்க. நீங்க அந்த இடத்துல ஒருத்தரை கூப்பிடுறீங்க அப்படின்னா கேட்குமா? கேட்காது தானே. நான் ஒரு சம்பவத்தை இது வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு இடத்துல இந்த ராஜஸ்தான்ல நீங்க எப்படி அங்க ஆராதனை பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மேளம் அந்த மாதிரி தான். இங்க இருக்க மாதிரி கீபோர்ட் கிட்டார்லாம் கிடையாதுல்ல. அந்த இடத்துல வாசிக்கிற சத்தத்துல நீங்க 10 கிலோமீட்டர் தூரம் போனாலும் அந்த சத்தம் கேட்கும். அந்த அளவு பயங்கரமா அந்த மோளத்தை வாசிச்சு பாட்டு பாடுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப பிஸியான அந்த ஆராதனை மத்தியில ஒரு சின்ன குழந்தை வெளியே அழுவுது. நான் வெளியே நின்றுட்டு இருக்கேன், அந்த குழந்தை அழுவுது. இங்க உள்ள முதல் ரோல உட்காந்து இருந்த ஒரு அம்மா என்ன பண்றாங்க தெரியுங்களா? அந்த சத்தத்தை கேட்டு அங்கேருந்து எழுந்து போயிட்டு அந்த குழந்தை அழுவதை பாட்டு தூக்கிட்டு வராங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் வெளியே இருந்தேன், இந்த சத்தம் வந்து நம்ம எதுவுமே கேட்க முடியாத அளவு ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா அந்த சத்தத்தின் மத்தியிலும் ஒரு குழந்தை சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, எழுந்து வந்து என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய பார்த்தாங்க. அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ எவ்வளோ ஆச்சரியம் இல்லை, ஒரு குழந்தையோட சத்தத்தை தாய் வந்து எப்படி அறிஞ்சிக்கிறாங்க. 10 குழந்தை அந்த இடத்துல கத்துனாலும் அவங்க குழந்தை கத்துதுன்னு சொல்லி அவங்க வந்து அந்த இடத்துல வந்து கேட்டாங்க. அப்போ அவங்கள பார்த்து பசங்க கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு குழந்தையோட சத்தம் கேளுது? அப்போ அவங்க சொன்னாங்க, நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்போவுமே என் குழந்தை என்ன பண்ணேன் பார்த்துட்டே தான் இருக்கேன். குழந்தை கத்துறதை கேட்டுகிட்டே இருக்கிறதுனால என் குழந்தை எங்கே கத்துனாலும் எனக்கு என்ன பண்ணிடும், கேட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. அப்போது உலக பிரகாரமான மனுஷன், அதாவது தாய்
அன்பே எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இந்த சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. அப்போ நசரேயனாகிய இயேசுவேன்னு சொல்லி பர்த்திமேயு குருடன் கூப்பிட்டுட்டே இருக்கும்போது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க, 48வது வசனம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்போ பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, என்னையா நீ இப்போ இப்படி கத்திட்டு இருக்க? இயேசுலாம் என்ன பண்ணாரு? வரமாட்டார், அவர் ரொம்ப தூரத்தில் போயிட்டு இருக்காரு, அவர் கூப்பிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் 49வது வசனம், இயேசு என்ன பண்ணார்? நின்று. அப்போ பாருங்க, திரளான கூட்டம் அந்த பக்கத்தில் இருக்கும்போது இந்த மனுஷன் வந்து இயேசுவேன்னு கூப்பிடுறாரு. ஜனங்க அதட்டுறாங்க, திரும்பவும் கூப்பிடுறாரு. இந்த எல்லா அந்த அலைச்சல், அந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் மத்தியிலையும் இயேசு என்ன பண்றாரா? அந்த சத்தத்தை கேட்டுறார். அப்போ என்ன பண்றாரு? இயேசு நின்றார். இப்போ திடீர்னு இயேசு எப்பவுமே போகும்போது பின்னாடி ஜனங்க கூட்டமா இருப்பாங்க, அப்படி நடந்து போயிட்டே இருப்பாரு, பின்னாடி கூட்டமா போயிட்டே இருக்கும். அப்படி திடீர்னு ஆண்டவர் இயேசு இப்படி நிற்கிறார் அப்படின்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரு நேரத்தில் அப்படியே சைலண்டா அப்படியே நின்றுவாங்க. ஆண்டவரே, இயேசு என்ன ஆச்சு? என்ன நின்றுட்டீங்க? நம்ம போயிட்டு தானே இருந்தோம். அந்த மாதிரி இயேசு டக்குன்னு நின்றுட்டார். இதே சம்பவம் ஒரு இடத்துல நீங்கள் ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுடைய ஆடையை அப்படி தொடும்போது அந்த வல்லமை பாய்ந்து போகும்போது இயேசு என்ன பண்ணுவார்? அந்த இடத்துல நின்று யாரோ என்ன தொட்டாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இல்லை? வேற யாருமே நோட்டீஸ் பண்ணல. அந்த அம்மா நினச்சிருப்பாங்க, சரி எப்படியோ நம்ம தொட்டுட்டு அற்புதம் பெற்றுட்டு நம்ம போயிடலாம், யாருக்கும் தெரியாது, ஒன்றுமே நடக்காது, நம்ம மட்டும் குணப்படுத்தப்பட்டு போயிடலாம். ஆனால் இயேசு என்ன பண்ணிட்டாரு? நின்று, இல்லை எனக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி. அது போல தான் இயேசு என்ன பண்ணார்? இந்த இடத்துல அப்படியே அது நிற்கிறார். அப்போ பாருங்க, மற்ற எந்த காரியத்துக்குமே இயேசு நிற்க மாட்டார். தன்னுடைய பிள்ளைகள் பிரச்சனையில் கதறி கூப்பிடும் போது இயேசு என்ன பண்ணுவார்? நிற்பார். அல்லேலூயா, ஆமென். இயேசு அப்போ ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார்? அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன். அப்போ இயேசு நின்று அதுக்கப்புறம் என்ன பண்ணார் பாருங்க, அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். பாருங்க, இயேசு நின்று அந்த குருடனை அதாவது அந்த மனிதனை அழைத்து வாங்கன்னு சொல்லும்போது இந்த ஜனங்க என்ன பண்றாங்க? கூப்பிட்டுட்டு வராங்க. இப்போ பாருங்க, இதே ஜனங்க தான் என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் அந்த குருடனை பார்த்து பேசாத இருக்கும்படி என்ன பண்ணாங்க? அதட்டினார்கள். பேசாத, நீ எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்ல மனிதர்கள் இயேசு அவரை அழைச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்ட பிறகு என்ன சொல்றாங்க பாருங்க? திடன்கொள், பேசாம இருன்னு சொன்னவங்க இப்ப என்ன சொல்றாங்க? திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றாங்க. அப்போ எப்படி பெரிய ஒரு மாற்றம்! அப்ப இயேசு நின்று ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு மனுஷனை அழைக்கும் போது, அப்போ யாரெல்லாம் எதிராளியா இருக்காங்களோ அவங்களே என்ன பண்ணுவாங்க? உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், அந்த பெரிய தேவன் உங்களை அழைக்கிறார். அப்போ எம்மாத்திரம் அந்த மாதிரி வாழ்க்கையே மாறிடுது. பார்த்தீங்களா? ஒரு செகண்ட்ல இது எல்லாமே மாறிச்சு. இயேசு நின்றாரு, அழைச்சாரு, ஜனங்களுடைய மனநிலைமே மாறிடுச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி 50வது வசனம், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரித்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். 51வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு சம்பவம் இல்லை? இயேசு அழைக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு வந்த பிறகு இயேசு வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறார், உனக்கு என்ன நான் செய்யணும்? ஆண்டவருக்கு இயேசுக்கு அது தெரியுமா தெரியாதா? இந்த குருடனுக்கு என்ன தேவை? இப்போ நான் குருடனா இருக்கேன் அப்படின்னா, நான் போய் உதவி கேட்குறேன் அப்படின்னா இயேசுக்கு தெரியுமா தெரியாது? கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிடல, ஓகே இந்த தேவை வந்து இவருக்கு இருக்கு, இந்த உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி செஞ்சிருவாங்க. இப்போ மனிதர்களுக்கே தெரியும் போது இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஆனால் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? இப்போ பல நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போதும் நம்ம போய் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர். ஆண்டவருக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவர் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ உன் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பான்னா, ஒரு சின்ன பிள்ளை எப்படி அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஆசைப்படுமோ, அதே போல தான் ஆண்டவரும் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில் போகிறேன், இந்த கஷ்டத்தை நான் கடந்து போகிறேன், எனக்கு உங்களுடைய உதவி தேவை. அதே போல தான் அந்த குருடன் கேட்டார்,
இயேசு என்ன பண்ணாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ அவன் பார்வையடைந்து என்ன பண்ணாலும் திரும்ப இயேசுக்கு பின்னாலே என்ன பண்ணா? போக ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இப்போ மூன்றாவது சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் தான், அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன பண்றாரு? சத்தத்தை கேட்டு நின்று பதிலளிக்கிறார். இப்போ நம்ம அந்த சங்கீத வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கலாம். சங்கீதம் 34 அந்த 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் செவி கொடுத்து பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார். யோசபாத் அந்த பயப்படுற நாளில் கர்த்தரை தேடினாரு, அந்த பயத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார். அந்த அடுத்த வசனம் சொல்றது போல, கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்படவில்லை. ஒரு எலியா தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் உண்மையான தேவன் என்றதை வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த வெட்கப்படாமல் நீதியா நடக்க கர்த்தர் உதவி செஞ்சார். மூன்றாவது அந்த 6வது வசனம் சொல்றது போல, கர்த்தர் ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போ அந்த குருடனாகி இந்த பர்த்திமேயை கூப்பிடும்போது கர்த்தர் என்ன பண்ணினார்? அந்த குரல் கேட்டு அந்த எல்லா இடுக்கண், அவனுக்கு தேவையானது என்ன? அந்த பார்வை அடையணும். அந்த இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்து பதிலளிச்சார். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் கர்த்தரை தேடும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தரை நம்ம தேடணும்னா கர்த்தர் நிச்சயமா செவி கொடுப்பார். கர்த்தரை நம்ம நோக்கி பார்த்தோம்னா நிச்சயமா நம்மளை என்ன பண்ணுவார்? கர்த்தர் எல்லா வெட்கப்படாமல் நம்ம பிரகாசம் அடைய செய்வார். அப்போ கர்த்தரை நம்ம நோக்கி கூப்பிட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனம், அது கீழே வாசிங்க அப்படின்னா 8வது வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ அப்போ கர்த்தர் நல்லவர் என்றதை என்ன பண்ணுமா? ருசிச்சு பாருங்க. இந்த ஒரு எடுத்துக்காட்டு நான் நிறைய பேர் சொல்லும் போது கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பாஸ்டர் சொல்லும் போது இது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இயேசு உங்களுக்கு அற்புதம் செஞ்சார். இப்போது அன்னைக்கு பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொன்னால, இவங்க எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க? இயேசு என்னோட வாழ்க்கையில் இதை செஞ்சாருன்னு சொல்லி இப்படிலாம் சொல்லிடுவாங்க. இயேசு நான் இப்படி இருந்தேன், எனக்கு உதவி செஞ்சாரு, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. அப்போது எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியவே இல்லைன்னும் போது நான் என்னென்னவோ பேசுவேன். இப்போ எனக்கு இந்த ஒரு காரை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா நான் சொல்லுவேன், ஐயோ இதெல்லாம் வேஸ்ட்டு, இது ஒன்றுமே யூஸே ஆகாது, இது மைலேஜே கொடுக்காது. ஆனால் இதுவே அந்த நீங்கள் அந்த மேனேஜராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதை உருவாக்குன நபராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதை பற்றி எல்லாமே தெரியும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இது இப்படி ஓடும்பா, இந்த இடத்துல ஓடும், நீ இங்கே நின்னா இந்த பட்டன் அமுத்தினா இது வேலை செய்யும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போது நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தரை ருசித்து பார்த்தவங்க மட்டும்தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றது தெரியும். இப்போ நீங்களும் நாமும் ருசித்து பார்த்துருக்குறோம்ல கர்த்தரை. அதே போல தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் கர்த்தரை தெரியாமல், அவர் அன்பை ருசி பார்க்காம, அவருக்கு விரோதமாக பேசினாலும் கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார். கர்த்தர் அவர்களுக்காக நின்று அவள் குரலை கேட்கிறார். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்லும் போது நான் அந்த எடுத்துக்காட்டே சொல்லலை. ஒரு ஆப்பிளை நான் கையில் எடுத்து சாப்பிட்டு சொல்கிறேன், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறேன், இது ரொம்ப எப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நீ முட்டாளா, நீ சாப்பிட்டு இந்த இது டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நீங்கள் கேட்பீங்க. அதே போல தான் அந்த டேஸ்ட் நான் கொடுத்து நீங்கள் ருசி பார்த்தா தான் அந்த டேஸ்ட்டு தெரியும். அதே போல தான் ஆண்டவர் அன்பை நான் ருசி பார்த்துச்சு, இதுதான் ஆண்டவர் செய்கிறாரு, இவ்வளோ அதிகமான அந்த அற்புதமான தேவன் சொல்லும் போது அதை யாராலும் உணர முடியுமா? உணர முடியாது. எப்போ அவரை உணர முடியும்னா அந்த இயேசுவை அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க, உங்கள் அன்பை காட்டுங்கன்னு சொல்லும் போது அப்போ உங்களை வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அற்புதம் செஞ்சு வெளிப்படுத்துறதை பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். ஸோ இப்போது சங்கீதக்காரன் சொல்லும் போது கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை கூப்பிடுங்க, கர்த்தர் பதிலளிப்பார், கர்த்தரை ருசி பார்த்துருங்க, அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான்களாக இருப்பார்கள்னு சொல்லுகிற போது இதே வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிச்சோம் அப்படின்னா நான் ஒரு 2 வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். 14 அதே 34வது அதிகாரத்தில் 13 14
ஆமென். ஸோ இந்த வசனத்தில் ரொம்ப ஒரு அருமையானதான் சொல்கிறேன். சங்கீதங்கள் நம்ம வாசிக்கும் போது பல அர்த்தங்கள் நம்ம பொறுமையாக வாசிக்கும் போது எல்லாத்துலேயுமே ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாரு, ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தரை நம்ம துதிக்கணும், இல்லை கர்த்தருக்கு நம்ம தேடணும், கர்த்தரை நம்ம அவரை நோக்கி பார்க்கணும்னு சொல்லும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்றத குறித்தும் அதை போட்டிருக்க வசனம் 13 வசனம் வாசித்தது போல, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். ஆமென். ஸோ எத்தனை பேர் அது எல்லாமே நம்ம செய்ய போகிறோம்? ஆமென். ஸோ நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு என்ன பண்ணணும்? விலகி நிற்கணும். 14வது வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆமென். இந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். ஏன் அப்படின்னா இந்த நாட்களில் தீமையை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கண்டுபிடிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? அதனால தான் இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா பாக்கியவான் பாக்கியவான் அப்படின்னு சொல்லும். பாக்கியவான், நீதிமான் என்ன பண்ணோம்? எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். இதை செய்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான். அப்போது நம்ம தீமையை விட்டு விலகி நன்மை செஞ்சு சமாதானம் தேடி கர்த்தரை தேடணும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கணும். அது அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்கு வழியை, அந்த வசனம் அருமையான வசனம் இருக்குது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களை என்ன பண்ணணும்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு? வாய்க்க செய்கிறார். அப்போ நம்ம இந்த காரியங்கள்லாம் செய்யும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் 17-18 சொல்லுது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுகிறார். 18வது வசனம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கும் கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். 19வது வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன பண்ணுறாராம்? விடுவிக்கிறார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறாள், அவைகள் ஒன்றும் என்ன பண்ணுறது இல்லையா? முறிக்கப்படுகிறதில்லை. அது மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் வாசினா, அந்த துன்மார்க்கனை கொல்லும் நீதிமான்களை பகையர்கொள்ள குற்றால். 22வது வசனம், கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டு கொள்ளுகிறார், அவர் நம்புகிற ஒருவன் மேலும் என்ன பண்ணாதான்? குற்றம் சுமராது. அல்லேலூயா. எத்தனை உண்மையான வசனங்கள் பாருங்க. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது கர்த்தரை துதிக்க, அதாவது அந்த சங்கீதக்காரன் சொல்றாருல, நான் என்ன பண்ணேன்? கர்த்தரை என்ன பண்ணுவேன்? எக்காலத்திலும் நான் துதிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என்னோட வாயில இருக்கும், நான் துதிப்பேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்லி என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம பண்ணும்போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார் அப்படின்னு. கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு பயத்திலிருந்து விடுவிக்கிறார், கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு வெட்கப்பட விட மாட்டார், கர்த்தரை என்ன பண்ணுங்க? கர்த்தரை கூப்பிடுங்க, அவர் என்ன பண்ணுங்க? எல்லா இக்கட்டுக்கும் உங்களை விலக்கி காப்பார். அப்போ அவர் நல்லவன்ற ருசி பாருங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களை வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்றாராம்? உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அந்த கடைசி வசனம் தானே சொல்லுது, கர்த்தரை அவரை நம்புகிற ஒருவன் மேலும் என்ன பண்ணாதான்? குற்றம் சுமரவே சுமராது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இப்படி செய்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதமே என்னன்னா, பாக்கியவான்கள். நீங்களாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்லாம் ப்ரிவிலேஜ்டு வருமா இங்கிலீஷில்? ரொம்ப பாக்கியவான்களா, பாக்கியசாலிகளா கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டு இப்போது இந்த காரியங்களை படிக்கும்போது நம்முடைய நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா மேபி நம்முடைய வாழ்க்கையில் பல பேரை நம்ம சந்திச்சிருப்போம், பல நபர்கள் பல நண்பர்கள் நம்ம பார்த்துருப்போம். அவங்க எல்லாம் நம்ம பார்த்து பல கேள்விகள் இல்லை பல காரியங்களை குறித்து நம்மளை என்ன பண்ணியிருக்கலாம்? இல்லை துக்கப்படுத்திருக்கலாம், இல்லை சொல்லலாம் நம்மளை ரொம்ப கீழே தள்ளி இருக்கலாம். இயேசுவை பற்றி என்ன நீ சொல்கிறிய அப்படின்னு சொல்லி. ஏன்னா இயேசுவை பற்றி சொல்லும் போது நீங்கள் தனி நபரை போல் என்ன பண்ணுறீங்க? ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தோன்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது போல் எனக்காக நிற்கிற, அதாவது கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அவர்களுக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, முதலாவது என்ன பண்ணுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட என்ன பண்ணுமா? கொடுக்கப்படும். அப்போது நாம் கர்த்தரை தேட நம்ம இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளுடைய சத்தத்தை கேட்டு நம்ம பதில் கொடுத்து நம்ம மூலமாக பல பேரை ரட்சிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார்.
இப்போ நம்ம நிறைய பேர் ஒருத்தர் இதே கேள்வி தான் கேட்டாங்க, இயேசுவை பற்றி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடிஞ்சிச்சு, இயேசு நேசிக்கிறார் மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னா. அப்போ அந்த வசனம் இருக்குல்ல என்ன பண்ணுது, அப்போ ஒருத்தர் விதை விதைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த விதை என்ன பண்ணும், ஒரு நாள் எப்படியாவது வளர்ந்து கனி கொடுக்கும். இப்போ ஒரு நபர் இயேசுவை குறித்து இயேசு நேசிக்கிறாருன்னு கேட்டாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும் போது யோசிச்சு பார்ப்பாங்க, இந்த நபர் சொன்னாரு இயேசு நேசிக்கிறாருன்னு, அந்த இயேசு சுகப்படுத்துவாரா, நம்ம நோக்கி கூப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அந்த சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா, ஆமென். சத்தமே பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இப்போ கடைசியாக நம்ம அந்த 3 வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம முடிக்க போகிறோம். அந்த 1-6 சங்கீதம் 34 1-6. இப்பொழுது நம்ம அந்த வசனத்தை நம்ம நல்லா ஃபுல்லாக தியானிச்சு எடுத்துக்காட்டோடு நம்ம பார்த்தோம், எப்படி யோசபாத்துடைய வாழ்க்கையில், எப்படி எலியா, எப்படி அந்த பர்த்திமை குருடனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செஞ்சார். இப்போ இந்த எல்லாவற்றும் நம்ம மனசில் வச்சு கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய ஈவுக்காக நன்றி சொல்லி இந்த கடைசியாக அந்த 1-6 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியே நம்ம இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த வசனங்களை நாம் தியானிச்சிருக்கோம். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச சம்பவங்கள் வசனங்கள் தான். ஆனால் இந்த வசனங்கள் சொல்லுது போல நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு எதிராக எழும்பி நிற்கிற எல்லா சத்துக்களின் கோட்டைகளையும் கர்த்தர் தகர்த்து போட அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இருக்கிறவங்களை அப்படியே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த மாதத்தின் கடைசி இந்த வாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்னும் சில நாட்கள் மட்டும்தான், அதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு புதிய மாதத்தில் நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்ம நடத்தின ஒவ்வொரு பாதைகளுக்காக இந்த கடந்த இந்த மாதத்தின் இத்தனை நாட்களும் எத்தனையோ பிரயாணங்கள், எத்தனையோ இடங்கள் நம்ம செல்லும் போதும், எத்தனையோ காரியங்களும், எத்தனையோ நேரங்களும், எத்தனையோ சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிடாமல், நம்மளை விட்டு விலகிடாமல் பாதுகாத்து நடத்தினாரே. அந்த நடத்தின ஒவ்வொரு பாதைகளுக்காக நன்றி சொல்லி, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுக்கிறோம், உமக்கு நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி தகப்பனே. அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்ட சமயங்களை எங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி. உம்மை நோக்கி பார்த்த போது நீர் எங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்க செய்ததுக்காக நன்றி. எங்கள் முகங்கள் வெட்கப்படாமல் நீர் எங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு உம்முடைய அன்பே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த போது நீர் ஆண்டவர் உம்முடைய போதகள் மூலமா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மூலமா நீர் எங்களை தேற்றினதற்காக நன்றி. ஒவ்வொரு சமயங்களிலும் உம்முடைய வார்த்தை மாறிடாமல் எங்களை வாழ்க்கையில நிறைவேறினதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய ஆளுகையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்ததற்காக நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உம்முடைய நாமத்தை, உம்முடைய அன்பை நாங்கள் ருசித்து இன்றும் நாங்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் சொல்லுதான் உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி 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 நன்றி. அப்பா உம்மை நோக்கி பார்த்து உம்மைக்காக காத்திருக்கிற ஜனங்களுக்காக நீர் வழக்காடுகிற தேவனாக, நீர் அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற அப்பா, நீதிமான்களாக எங்களை நீங்க மாற்றுங்க. எங்கள் நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தேவன் அப்பா, உமக்கென்று நாங்கள் நீதிமான்களாக எழும்பி பிரகாசிக்கிற ஒளிகளாக நிற்க கர்த்தர் நீங்க கிருபை செய்வேனுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே இந்த லாபமான எல்லாவற்றையும் விட்டு நஷ்டம் என்று கருதி உம்முடைய ஆண்டவரே நாமத்தை, உம்முடைய ராஜ்யத்தை தேட கர்த்தரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்கள் ஆண்டவரே காலங்கள், இந்த நாட்கள் எல்லாம் பொல்லாதவையான காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுது போல அப்பா. இந்த நாட்கள்ல நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்துல மகிழ்ந்து களி கூர்ந்து இந்த உலகத்தின் எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாவத்துக்கும் விலக்கி மீட்கப்பட்டவர்களாக நாங்கள் நிற்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாரும் தூய ஆவியானவரே இந்த இடத்துல வந்து நீர் எங்களை ஆளுகை சேர்ந்து உமக்கென்று சாட்சிகளாக நாங்கள் நிற்க
நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த காலையிலும் இந்த ஆராதனை நேரத்திலும் கர்த்தர் நீர் எங்களை ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் அப்படியாக பலப்படுத்துவதற்காக நன்றி. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அவரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய குரலை கேட்கிற தேவனாக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்து அருளிச்சை ஆபத்தில் நான் உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்தி கனப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தைகளை நம்பி அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து ஐயா வாழ்க, உம்முடைய நாமம் வாழ்க, கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். இந்த வரிகளை மட்டும் நம்ம பாடி நம்ம முடிக்க போறோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. நம்ம சேர்ந்து சொல்லுமா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி நன்றி தகப்பனே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னவரே, அப்படியாக ஆண்டவரே இந்த நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே, உம்மை தேட ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவர் விசுவாசி அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த ஆண்டவரை ஒவ்வொருவரையும் எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொருவரையும், சிறுவர் பெரியோர்கள் முதியோர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் அப்படியாக நீ ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் இந்த கடைசி வாரத்திலும் கர்த்தாவே, இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலும் நம்முடைய நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு நாங்கள் இந்த மாதத்தை கடந்து ஆண்டவரே புதிய மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் எடுத்து வைக்க நீங்கள் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலும் ஆண்டவரே உடைய கிருபையும் உடைய இரக்கமும் தயவும் ஆண்டவர் ஒவ்வொரு கூட இருந்து நடத்த வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சபை போதகரோடும் அவர் குடும்பத்தோடும் அவர் உம்முடைய கிருபை தயவு இரக்கம் சூழ்ந்திருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியத்தின் எல்லா பாதைகளிலும் ஆண்டவரை செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளவே நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பலத்தினால இடைக்கட்டி உமக்கென்று வைராக்கியமாக ஒவ்வொரு எழுமி நிற்கிற கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துக்கிறோம் அப்பா. மீட்கிறோம் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் சமாதானம் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் அவர் வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென்.